ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. வீட்டில் மகன் அல்லது மகள் திருமணம் நடக்குது. செலவுகள் ஏற்கனவே அதிகம். அந்த நேரத்துல அரசாங்கமே 3000 முதல் 20,000 வரை உதவித்தொகை தருதுன்ற தகவல் உங்களுக்கு தெரியாம போயிட்டா அது எவ்ளோ பெரிய வாய்ப்பு மிஸ் ஆகும் தெளிவா? நம்ம தமிழ்நாடு அரசு நலவாரிய திட்டத்தில் ஒரு முக்கியமான உதவி இருக்கிறது. அதுதான் திருமண உதவித்தொகை திட்டம். இந்த திட்டம் என்னன்னா, நலவாரியத்தில் பதிவு செய்திருக்கும் தொழிலாளர்களின் குடும்பத்தில் மகன் அல்லது மகள் திருமணம் நடந்தால் அந்த குடும்பத்திற்கு அரசாங்கம் 3000 முதல் 20,000 வரை உதவித்தொகை வழங்குகிறது. நம்ம ஊர்ல நிறைய பேருக்கு இந்த தகவல் தெரியாம இருக்குது. சிலருக்கு தெரிந்தாலும் எப்போ பதிவு செய்யணும், எப்படி செய்யணும், என்ன ஆவணங்கள் வேணும், என்னென்ன கவனிக்கணும், இந்த விஷயங்கள் சரியாக தெரியாம இருப்பதால் நல்ல வாய்ப்பே கையிலிருந்து போயிடுது. இந்த திட்டத்தில் முக்கியமான விஷயம் என்னன்னா, திருமணத்துக்கு முன்பே ஒரு முக்கியமான விஷயம் ரெடியாகியிருக்கணும். அது என்னன்னா, மணமகன் அல்லது மணமகள், தாய் அல்லது தந்தை தமிழ்நாடு அரசு நலவாரிய திட்டத்தில் ஏற்கனவே பதிவு செய்திருக்கணும். நீங்க கவனிச்சு பாருங்க, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, திருமணம் நெருங்கும் நேரத்தில் தான் இந்த திட்டம் பற்றி கேட்பாங்க. ஆனா அப்போதான் தெரியும் நலவாரியம் பதிவு இல்லையே அப்படின்னு. அதனால இந்த விஷயம் ரொம்ப முக்கியம். திருமணத்திற்கு முன்பே மணமகன் அல்லது மணமகள், தாய் அல்லது தந்தை நலவாரியத்தில் இணைந்திருக்கணும். இன்னும் பதிவு செய்யாம இருந்தா கவலைப்பட வேண்டாம். புதிய நலவாரியம் பதிவு செய்து தர முடியும். ஆனா அது கட்டாயம் திருமணத்திற்கு முன் செய்யணும். ஏற்கனவே நலவாரியம் பதிவு செய்திருப்பவர்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிக்கணும். அது என்னன்னா, உங்கள் நலவாரியம் ரினியூவல் தேதி சரியா இருக்கிறதா என்று முன்பே செக் பண்ணிக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு அட்டை இருக்கும், ஆனா ரினியூவல் தேதி முடிஞ்சிருக்கும். அப்படி இருந்தா அந்த நேரத்தில் திட்டம் அப்ளை செய்ய முடியாம பிரச்சனை வரும். அதனால திருமணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நலவாரியம் ரினியூவல் சரியா இருக்கிறதா என்று சரிபார்த்து வைத்துக் கொள்ளணும். இந்த மாதிரி விஷயங்களை சரியாக பார்த்துக்கிட்டா அடுத்த ஸ்டெப் ரொம்ப சுலபம். திருமணம் நடந்த பிறகுதான் இந்த திருமண உதவித்தொகைக்கு பதிவு செய்ய முடியும். அதாவது முதலில் திருமணம் நடக்கணும், அதன் பிறகுதான் இந்த உதவித்தொகைக்கு அப்ளை செய்ய முடியும். அப்போ பதிவு செய்ய என்னென்ன ஆவணங்கள் வேணும்னு பல பேர் கேட்பாங்க. அதுக்கு பொதுவாக தம்பதியரின் ஆதார் அட்டை, ரேஷன் கார்டு, படித்த மார்க் ஷீட், ஜாதி சான்று, திருமண பத்திரிகை, இதற்குடன் பெற்றோரின் நலவாரிய அட்டையும் தேவைப்படும். இந்த ஆவணங்கள் சரியாக இருந்தாதான் பதிவு செய்ய முடியும். அதனால முன்பே எல்லா ஆவணங்களையும் சரிபார்த்து வைத்துக்கிட்டா நல்லது. நம்ம ஊர்ல சில குடும்பங்களுக்கு இந்த 3000 முதல் 20,000 வரை கிடைக்கும் உதவித்தொகை அந்த நேரத்துல ரொம்ப பெரிய உதவியாக இருக்கும். திருமண செலவுகளில் கொஞ்சம் நிம்மதி தரும். ஆனா தகவல் தெரியாம அல்லது சரியான நேரத்தில் பதிவு செய்யாம இந்த வாய்ப்பு பல பேருக்கு கையிலிருந்து போயிருக்கு. அதனால இப்போதே தெரிஞ்சுக்கணும். வீட்டில் திருமணம் வரப்போகுது என்றாலே முதலில் நலவாரியம் பதிவிருக்கிறதா என்று செக் பண்ணுங்க. இல்லன்னா உடனே பதிவு செய்து கொள்ளுங்க. ஏற்கனவே பதிவு இருந்தா ரினியூவல் சரியா இருக்கிறதா என்று கண்டிப்பா பாருங்க. இந்த மாதிரி விஷயங்களை சரியாக செய்து வைத்துக்கிட்டாதான் திருமணத்துக்கு பிறகு இந்த உதவித்தொகைக்கு எளிதாக பதிவு செய்ய முடியும். இந்த முழு செயல்முறையையும் சரியாக வழிகாட்டி செய்து தர செல்லூர் இ-சேவை, மிஸ்டர் ஜெராக்ஸ் போன்ற சேவை மையங்கள் மக்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றன. பல குடும்பங்கள் வந்து எங்களுக்கு இந்த திட்டம் பற்றி தெரியவே தெரியாது என்று சொல்வார்கள். அவர்களுக்கு முழு தகவலும் சொல்லி தேவையான ஆவணங்கள் சரிபார்த்து பதிவு செய்ய உதவி செய்து கொண்டிருக்கிறோம். நலவாரியம் பதிவு செய்ய வேண்டியவர்களுக்கும், ரினியூவல் செய்ய வேண்டியவர்களுக்கும், திருமணத்துக்கு பிறகு உதவித்தொகை பதிவு செய்ய வேண்டியவர்களுக்கும் செல்லூர் இ-சேவை, மிஸ்டர் ஜெராக்ஸ் மூலம் சரியான வழிகாட்டல் கிடைக்கும். நம்ம ஊர்ல யாருக்காவது வீட்டில் மகன் அல்லது மகள் திருமணம் வரப்போகுது என்ற தகவல் இருந்தா இந்த விஷயத்தை அவர்களுக்கும் சொல்லுங்க. நலவாரியம் பதிவு இருக்கா, ரினியூவல் சரியா இருக்கா என்று ஒருமுறை செக் பண்ண சொல்லுங்க. அது ஒரு குடும்பத்துக்கு 3000 முதல் 20,000 வரை உதவி கிடைக்க காரணமாக இருக்கலாம். இப்படி அரசாங்கம் கொடுக்கிற திட்டங்கள் பல இருக்கின்றன. ஆனா சரியான தகவல் இல்லாததால் தான் பல பேருக்கு அந்த நன்மை சேரவில்லை. அதனால இந்த மாதிரி தகவல்களை சரியான நேரத்தில் தெரிஞ்சுக்கிட்டு தவறாமல் பயன்படுத்திக்கணும். இந்த மாதிரி அரசு சேவைகள் தொடர்பான உதவிகளுக்கு செல்லூர் இ-சேவை, மிஸ்டர் ஜெராக்ஸ் மையம் மக்களுக்கு வழிகாட்டி உதவி செய்து கொண்டிருக்கிறது. நலவாரியம் பதிவு, ரினியூவல் மற்றும் திருமண உதவித்தொகை பதிவு போன்ற சேவைகளில் பல பேருக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கும் இந்த திட்டம் தேவையாக இருந்தால் சரியான ஆவணங்களுடன் வந்து விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். இந்த திட்டத்துக்கு அப்ளை செய்ய நம்ம வாட்ஸ்அப் மூலமாவும் வசதி இருக்கு. இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற வாட்ஸ்அப் லிங்கை கிளிக் பண்ணினா செல்லூர் இ-சேவை மையத்தில இருந்து நம்ம டீம் உங்களை சீக்கிரமே தொடர்பு கொண்டு முழு வழிகாட்டல் தருவாங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா உங்க நண்பர்கள், குடும்பத்தாருக்கு ஷேர் பண்ணுங்க. லைக் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க.
மேலும் இதே மாதிரி நூற்றுக்கணக்கான அரசு திட்டங்கள் பற்றிய முழு தகவல்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க எங்களின் வாட்ஸ்அப் சேனலும் யூடியூப் சேனலும் இன்றே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புது அப்டேட் வீடியோஸ் உடனுக்குடன் வர பெல் ஐகானை கிளிக் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோவில் சொன்ன அனைத்து லிங்குகளும் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். அங்கிருந்து நேரடியாக கிளிக் பண்ணி இணைந்து கொள்ளலாம்.